இப்போ நமக்கு ஒரு அதிகாரம், இப்போ கல் அதில் இருக்குது, கல் நம் உணவின் ஒரு பகுதி, கல் நம் உணவு, கல் நம் உரிமை. அப்படி தான் நம்ம இந்த விழாவை, இது திருவிழா என்று சொல்வதை போல உரிமை கோரும் விழா என்று தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அப்படி தான் இதை எடுத்துக்கணும். இப்போ இதில் தொடர்ந்து இப்படியே நம்ம போராடி கொண்டு இருக்க முடியாது. கல்லுக்கு தடையை இந்த அரசு நீக்கவில்லை என்றால், தடையை விதிக்காத ஒரு அதிகாரத்தை உருவாக்குவதற்கு வேளாண் பெருங்குடி மக்கள் தயாராக வேண்டும். அது இல்லைன்னா வழி கிடையாது. சும்மா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாள் கூட்டி இதே இடத்துல கூட்டத்தை போட்டு கல்லறைக்கு அனுமதி கொடு, கல்லறைக்கு அனுமதி கொடு, கல் இருக்கு. எங்கள் ஊரில் கல் இருக்கு, நான் சொந்தக்காரனை பிடிச்சிட்டு போயிட்டாப்ல. நான் எங்கள் அண்ணனை கூப்பிட்டேன், வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு. என் ஊர் திசை பக்கம் போனீங்கன்னா ஸ்டேஷன் இருக்காது, பேர் தெரிஞ்சிருவேன்ட்டேன். இது வேலை சேட்டை. பக்கத்தில் இருக்க டாஸ்மார்க்கு குடிச்சிட்டு தாலி ஏற்றுட்டு போகிறான், கொலையை வெட்டிட்டு கழுத்தை வெட்டி கொண்டுட்டு போகிறான். அதை தடுக்க துப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு அரசு எங்கேயாவது பாரியா? நீ குடிக்க போகும்போது காரில் போகலாம், குடிச்சிட்டு கார் வெட்டி வரக்கூடாது. குடிச்சிட்டு கார் வெட்டி போகக்கூடாது. ஓரத்தில் நின்றுக்கிட்டு இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, ஊது ஊது, 1000 ரூபா 1000 ரூபா பெனால்ட்டி. இதெல்லாம் நல்லா ஊதுவான். உள்ள தீவிரவாதி சுடும்போது வேடிக்கை பார்த்துட்டு நின்றுவான். இதெல்லாம் பரிச்சை எழுத போகிற நம்ம பிள்ளைய மூக்குத்தியில் விட்டு கொண்டு வந்த மூக்குத்தியில் கொண்டு போகும்னு நினைப்பாப்பா. மூக்குத்தியில் அவ்வளவு பெர்ஃபெக்ஷன். மூக்குத்திக்கில் கூட விட்டு கொண்டு விட மாட்டான். தீவிரவாதி பார்டரில் பரிச்சை எழுத போகிற பிள்ளையை சோதிக்கிறவன் பயங்கரவாதியை உள்ள விட்டான். அவன் துப்பாக்கி எப்படி கொண்டாந்தான் தெரியாது. எப்படிப்பட்ட ஆள்கள் பார்த்துக்க. கால கொடுமை. இதெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு வழி தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தையும் அரசையும் மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை. அப்படி ஒரு அதிகாரம் உருவாகும் போதுதான் அது மக்கள் அதிகாரமாக மக்கள் ஆட்சியாக இருக்கும். இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் இருக்கு, மக்கள் அரசியல் இல்லை. இங்கே செய்தி அரசியல் தான் இருக்கு, செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லை. இந்த பனையை பயன்படுத்தி பனை சார்ந்த தொழிற்சாலை, தென்னை சார்ந்த தொழிற்சாலை, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. எங்களுடைய அரசு அமையும் போது ஒரு பனை சார்ந்த தொழிற்சாலை இந்த மாதிரி 1000 500 எங்கள் ஆத்தாளப்பன் கையேந்திய நிலையில் இல்லை. அவனவன் வாழ்விடத்தில் அரசு பணி. பனையிலிருந்து வெல்லம், நாட்டு சக்கரை தயாரிக்கிறது, பனை ஓலை கொட்டான், பாய், நாரிலிருந்து கைத்துக்கட்டில். ஒரு கட்டில் கைத்துக்கட்டில் விலை அமெரிக்காவின் உடன் பிறந்தவனை தட்டிப்பார் 40,000 ரூபாய். 40,000 ரூபாய். உனக்கு எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு தெரியல. நீ சாராய பொருளாதாரத்தில் இருக்க. ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடிக்கு சாராயத்தை குடிக்க வச்ச அந்த காசிலிருந்து அரசு நடத்தி கொண்டிருக்கு. இந்த நாட்டில் பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்கு? நான் 2016 ஆட்சி வரை கொடுக்கும்போது 3 லட்சம் கோடி. இன்னைக்கு குறைஞ்சது 6 லட்சம் கோடி இருக்கும். பாலின் சந்தை மதிப்பு மட்டும். ஆவின் பால் விற்கிறது அரசு. எங்கே இருக்கிறது பால்? மாடு எங்கே இருக்கிறது? கேள்விக்கு பதில் உண்டா? மாட்டு பாலை அரசு விற்கிறது, மாடு எங்கே? கிடையாது. அப்ப நீ பாலை குடிக்கிறியா? எதை குடிக்கிற? மாடே இல்லாத போது பால் எங்கிருந்து வருகிறது? கேள்வி இல்லை. அப்போ இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டியது கல்லு நல்லசாமிங்கிற பெருந்தகையுடையதோ பாண்டியுடையதோ இல்லை. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மகனினுடைய பிறவி கடமை பொறுப்பு என்பதை உணர்ந்து நிற்கணும். இது பனையேறிகளுக்கான பிரச்சனை இல்லை, நம் பரம்பரைக்கான பிரச்சனை. பாண்டியன் சொல்ற மாதிரி ஒரே ஒரு சமூகம் மட்டும் பனையேறதில்லடா. இங்கே முடி வெட்டுறவன்லாம் இந்த சமூகம் நினச்சிருக்கான். அமெரிக்காவில் முடி வெட்டுறவன் ஓன் சமூகம் இல்லை. இங்கே நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிறவன்லாம் கோனார்னு நினச்சிருக்கா. அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாவும் ஆடு மாடு மேய்க்கிறான்டா, அவன் யான் இல்லை. இவன் ஒன்று நினச்சிருக்கான், அப்படிதான் நினச்சிருக்கான். ஏசுநாதர் எங்கால் கோனார்னு நினச்சிருக்கான், ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்மால் இங்கே யாதவன்னு போட்டால் லல்லு பிரசாத்தையும் மொழையாங்க இங்கே யாதவும் அவன் ஆடு மாடு மேய்க்கிறான், நாங்களும் மேய்க்கிறோம். அவன் யாதவன், நாங்கள் கோன். புரியுதா உங்களுக்கு? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னா அவன் அரேபியன், அவன் உருது, நான் தமிழன். ஒரு இறையை ஏற்று நபி மொழி ஏற்று அதை வழியாக ஏற்று பின்பற்றிருக்கோம், அவ்வளவுதான். இந்த புரிதல் உனக்கு வரணும். ஒரு காலத்தில் இதே இடத்தில்
ஒரு காலத்தில் எழுதி வச்சுக்க, விரைவில் இதே இடத்தில் பனை சார்ந்த பொருட்களை தயாரிக்கிற தொழிற்சாலை நிறுவப்படும். அங்கே அங்கே அரசு பணி கொடுக்கப்படும். இப்போ பாண்டியன் சொல்றாரு, அண்ணதை மறந்துரும்னு. உங்களை மாதிரி 100 பேரை தேர்ந்தெடுத்து 100 பேரையும் பேராசிரியராக்கி பனை எப்படி ஏறி பனையிலேருந்து 17 எப்படி இருக்கிறது, கல் எப்படி இருக்கிறது கற்றுக் கொடு. நீ ப்ரொஃபஸர், மற்றவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸு, எவனும் ஏறலாம். அரசு பணி. நான் வேளாண்மை செய்வது அரசு பணியாக்குவேன். ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்குவேன். பனை ஏறுதல், தென்னை மரம் ஏறிதெல்லாம் இருக்குன்னு அரசு பணியாக்குன்னு சிரிக்கிறா. ஏண்டா டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன், சாரக்கு ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம். உலக உயிர்கள் இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன் ஆத்தாளப்பன் விவசாயி அரசு வேலையாளர் இருக்கக்கூடாதா? கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாதா? என்ன இது? எழுதி வச்சுக்க. வேளாண்மை செய்பவன் அரசு பணி. அவனுக்கு 60 வயசில் ஓய்வூதியம். அவனுக்கு ஓய்வூதியம் கொடுப்பான். நீ நினச்சிக்கிற நீ தம்பி, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோர்னு எங்கள் மூதாதை தந்தல்லைய மறைமொழி பொய் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலைங்கிறான். தம்பி பற்றற்று போயிடறான். மண்ணாசை, பொன்னாசை, மக்களாசை எல்லாம் துறந்துட்டான். எல்லா ஆசையும் துறந்து போன ஒரு ஞானி கூட, ஒரு சாமியார் சன்னியாசி கூட உழவன் கைமடங்கி படுத்துட்டா வாழ முடியாதுங்கிறான். சோர்லைன்னா செத்து போயிடுவேன். நீ இந்த செல்ஃபோன் இல்லாமல் வாழ்ந்துட முடியும், தொலைக்காட்சி இல்லாமல் வாழ்ந்துட முடியும், கார் இல்லாமல் வாழ்ந்துட முடியும், எது இல்லாமல் வாழ முடியும். நீரும் சோர்லையெல்லாம் செத்து போயிடுவேன். அப்போ புரிஞ்சுக்க தம்பி, தம்பி நீ விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவலாம், ராக்கெட்டை ஏவலாம். அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம். சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு சம்சாரி தான் அனுப்பணும். இந்த பனையும் பனை சார்ந்த இடத்திலே ஒரு தொழிற்சாலை, பனை சார்ந்த நாம் பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி செய்து என் நாட்டின் பொருளாதாரத்தை பெருக்கலை. நான் பிரபாகரன் மகன் இல்லடா, நீ பாட்டேரு, நீ என்னப்பா என்னமோ சொல்றாரு அப்படின்ட்டு. அதே இங்கே பார், பகிர்வு கடையில், பங்கீட்டு கடையில், அதை ரேஷன் கடையில் வெள்ளை சக்கரை பேன், நாட்டு சக்கரை கருப்பட்டி கரும்பில் இருந்தவரை வெள்ளம் தான் விநியோகிக்கப்படும். நான் வர்றதுக்கு முன்னாடி ரேஷன் கடையை மூடிடுவான். முன்னாடி ரேஷன் கடையில் அரிசி பருப்பு போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ இல்லை, கொஞ்ச நாளில் ரேஷன் கடையே இங்கே இல்லைன்னு வரும். ரேஷனில் அரிசி தான் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, அப்புறம் கடையே இல்லை. நாங்கள் வரும்போது குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடின்னு நிறுவி அரசே கொடுக்கும். அப்படி இல்லை, வெள்ளச்சக்கரை தான் நான் சாப்பிடுவேன்னா சாகிறதுன்னு ஆயிடுச்சு, அதிகமாக வரி கட்டிட்டு சான்னு ரெட்டிப்பு வரியை போட்டு விட்டுருவேன். நீ புரியுதா? நீ கொழுப்படுத்து சாகிறதுன்னு முடிவுன்ட்டா கூட எனக்கு வரியை கட்டிட்டு செத்துப்போ. இப்போ என்ன ஆகுது? எங்கள் அப்பா வந்த பிறகு, அவருடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் வந்த பிறகு இங்கே கருப்பட்டி காஃபி கிடைக்கும்னு எழுதி வைக்கிறான். அது கருப்பட்டி உடச்சி போடும்போது நீ பார்த்தியா? நீ ஆவின் பால் குடிக்கிற அவன்கிட்ட விற்கிறவன்ட்ட எங்கே இருக்குன்னு கேட்டியா? முன்னாடிலாம் மாட்டு மடுவை போட்டிருந்தான் ஆவின் பொட்டலத்தில். இப்போ இந்த பக்கம் கருணாநிதி ஐயா படம், இங்கே ஸ்டாலின் படம். நான் கேட்டேன், ஓ பால் மாட்டு மடுவில் இருந்து வரலையா, இங்கிருந்தா வருதா? அதை ஒருத்தனு கேட்கல. அதுக்கு ஏய் சந்தை இருந்தால் தட்டி பாருவான் ஆவின் பொட்டலத்தில். வேலைங்க என்ன தேவைன்னு. இது ஒரு கூட்டம். முதலில் நாகரிகம் பெற்ற இனம் போர்க்குணம் மற்று போயிருங்கிறான். நீ நாகரிகம் பெற்ற இனம் மாதிரியா இருந்த? உட்காருன்னு 1 மணி நேரம் கத்துற, அப்படி போய் உட்கார மாட்டேற. என்னைக்கு இந்த சமூகம் மேம்பட போகுது? வெள்ளைக்காரன்லாம் இப்படி ஏதாவது ஒரு கூட்டத்தில் இப்படி நின்று பார்த்துருக்கியா நீ? அவ்வளோ ஒழுங்கு இருக்கும். அந்த ஒழுங்கு எப்படி இருக்கும்னா, எங்கள் கட்சி கூட்டம் நடக்கும், பெரிய பெரிய கூட்டங்கள் வந்து பாரு, எங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு பாரு. இப்போ கூட அண்மையில் கோயம்புத்தூரில் 50,000 60,000 பேர் கூடனா ஒரு சத்தம் இருக்காது, ஒரு குறுக்கு மறுக்கம் ஓடுறது ஒன்றும் இருக்காது. ஏன்? பிரபாகரன் பிள்ளைகள் மக்கள் இராணுவம் போல இருப்பான். உலகிற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள் என்ன செய்யறது, எதை சாப்பிட்றது, எதை பேசுறது, எதுவும் தெரியல. உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்தவர் ரோட்டில் நொங்கு இளநீர் எவனும் விற்க முடியாது. கடை கட்டி கொடுத்துருவேன் நானே. கடை இங்கே பேர் கடைனா பில்டிங் சென்ட்ரிங்லாம் கிடையாது ராஜா. பெரிய பெரிய தொழிற்சாலையில் தகர சீட்டில் தான் நடக்குது. கட்டி அங்கே உட்காந்து விற்கணும். நீ நொங்கு வேணுமா?
இளநீர் சர்பத்து வேணுமா, நொங்கு சர்பத்து வேணுமா, பதநீர் வேணுமா, என்ன வேணும், போடா போடா. அங்கே நகை வேணும், ஜாய் அலுக்காஸ் சுலுக்காஸுக்கு போக தெரியுது இல்லை, போடா. இளநீர் வேணா அங்கே போய் குடிடா, நொங்கு வேணா அங்கே போய் குடி. எங்கால் வெயில்ல செருப்பு குளிர் விட்டப்பட்ட ஏசி அறையில் இருக்கு. கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், சுரக்காய், நொங்கு, இளநீர் ரோட்டில் கிடக்கு. உருப்படுமாடா இந்த நாடு, உருப்படுமாடா. காரில் போட்டு மிதிக்கிற செருப்பு. இவர் இந்த செருப்பை புதுசாக ஏசி ரூம்லேருந்து வாங்கி மாட்டிட்டு வருவாப்புல. கார் 2 கோடி வந்து இறங்குவாப்புல. ரோட்டில் முருங்கைக்காய், கத்தரிக்காய். அம்மா இந்த செருப்பு 1500 அப்படியே வாங்கிடுவாப்புல. 5 ரூபா குறைக்க மாட்டாப்புல. இங்கே வந்து கீரை கட்டு அளவை 5 ரூபாய்ங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க, 4 ரூபா கொடுக்குறேன். ஏன்? பாவப்பட்டவன் இவன்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருப்பான். பேரம் பேசி வாங்கி இந்த கத்தரிக்காயை வாங்கி காரில் ஏறி போவாப்புல. போய் வாசப்படியில் 5000 ரூபாய் வாங்கினார்ல செருப்பு, அதை வாசலில் விட்டுருவாப்புல. இந்த ரோட்டில் கிடந்துச்சுல்ல, இதை அங்கே உண்டி சமையலறை உண்டி கழுவி சாப்பிட்டு உள்ளே போட்டு வயிறு வாழ்வாப்புல. எப்படி வேதியில் கிடக்க வேண்டியது குளிர் விட்டாப்பிட்டதுக்குள்ள குளிர் அங்கே இருக்க வேண்டிய இடத்து ரோட்டில் கிடக்குது. அப்படி தான் உழைக்கும் மக்கள் எல்லாம், வேளாண் பெருங்குடி மக்கள்லாம் ரோட்டில் கிடக்கிறான். நீ எழுதி வச்சுக்க, ஒரு நாள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர்கள், இந்த நாட்டின் பெரிய பெரிய அமைச்சர் பெருமக்கள், இந்த நாட்டில் இருக்க அறிவியல் விஞ்ஞானிகள், இவன் எவனுக்கும் இல்லாத மதிப்பு உழுது விதைச்சு உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடிக்கு வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. வரும். அதைத்தான் சொல்றான் பாரு எங்க மூதாது. என்னைக்கு சொல்றான்? உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்ன்றான். உழுவார் உலகிற்கு ஆணி, அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துட்டான். அவன் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. நீ ஒரு பைத்தியக்கார கூட்டம், உனக்கு சரியா படிப்பு வரலைன்னா வாத்தியாரே சொல்கிறாப்புல, நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கணும். அம்பிட்டு கேவலமாக போச்சு உனக்கு. என்ன இவெல்லாம் விவசாயம் பண்ணுவேன், இவெல்லாம் ஐயோ பெரியார் மட்டும் இல்லைன்னா நான்லாம் விவசாயம் பார்த்துருப்பேன். நல்ல வேலை அந்தாலும் வராமலே இருந்திருந்தா பல பேர் விவசாயம் பார்த்துருப்பான் இருக்கு. இவன் சொல்கிறது பெரியார் மட்டும் இல்லை, நான்லாம் விவசாயம் இருந்திருப்பேன் அப்படின்னு. அப்புறம் வீட்டில் போய் என்ன திம்ப, மண்ணெளி திம்பிய? உங்களுக்கு கேவலமாக போச்சு. என்ன வேளாண்மை செய்கிறது? வேளாண்மை என்பது ஒரு வாழ்வியல், அதுபோல அரசியல் என்பதும் ஒரு வாழ்வியல். அறிவியல் புவியியல் போல அது ஒரு வாழ்வியல். வரிசையில் நின்று 1000-500க்கு வாக்கை விற்கிற சந்தை இல்லை. இதை உணராத வரை உனக்கு உரிமையும் இல்லை, ஒன்றும் இல்லை, விடுதலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. எந்த புரிதலும் இல்லை. திருப்பி திருப்பி துன்பத்தை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து மறுபடியும் துன்பத்தை பெறுது. அவனுக்கு இன்பம், நமக்கு துன்பம். அவன் தான் செய்ய மாட்டான்னு தெரியுத, அப்புறம் அவனுக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு போடணும்? விளக்கமாறு கூட சீனாவிலிருந்து வருது. விளக்கமாறு அதுவும் கூட குச்சி கிடையாது, பிளாஸ்டிக் குச்சி. விளக்கமாரியே எங்கள் விளக்கமாத்தில் கூட்டினா குப்பை விலகாதா? விளக்கமாறு கூட எங்கள் விளக்கமாறு ஆகாதா? பனை தென்னையிலிருந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்குது. தென்னை சார்ந்த தொழிற்சாலை, பனை சார்ந்த தொழிற்சாலைகளை வைத்து எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். அதற்கான நோக்கம் இல்லை. இது மாதிரி எப்பாவது நடத்தினா ஓலைக்கொட்டா வாங்குறது. என்னை வரவேற்க வரும்போது பனையிலே பின்னி ஒரு பூங்கொத்து போல் கொடுத்து ஒரு தங்கை வரவேற்றாங்க. நாங்கள் பொதுவாக பூங்கொத்து வாங்குறதில்ல, பூ எனக்காக பூக்கிறதில்ல, அது புரிஞ்சுக்கணும். இறந்து போனவனுக்கு போடலாம், சாமிக்கு போடலாம். இறந்தவன் சாமிக்கு இணையாயிடலாம். நீ என்னத்தை கிழிச்சிட்டாயின்னு உனக்கு மாலை போட்டு வரவேற்கணும். நாங்கள் என்ன பண்ணிவிட்டா சொல்லு? அது பூச்சி, வண்ணத்து பூச்சி, வண்டுகளினுடைய உணவு. அதை பிடுங்கி இவருக்கு போட்டுடணும், மாலையாக போட்டுடணும். இன்னும் சில கொடுமைகள், பெரிய பெரிய தலைவர்கள் வரும்போது கார் சக்கரத்துக்கு பூ போட்டு வரவேட்டதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்குது, இன்னும் காட்சியாக இருக்குது. அதனால் நாங்கள் மாலைகள் வாங்கிறதில்ல, துண்டுகள் போடுறதில்ல. துண்டை போட்டு போட்டு தான் எங்களை துண்டாக்கி போட்டு விட்டான். மாலை போடுற அளவுக்கு எங்கள் தோள்கள் வெற்றி தோள்கள் இல்லை. அது மாதிரி எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியது இருக்குது. இது 4வது ஆண்டிலிருந்து பேசிட்டுருக்குறோம் இதே இடத்துல. இப்போ இன்னி 5வது ஆண்டும் பேசணும். 5வது ஆண்டுலையாவது பேசாமல் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது, வரலாற்று வாய்ப்பு. ஒரு தேர்தல் வருது, அதிலையாவது என் மக்கள் கொஞ்சம் விழித்து கொண்டு ஒவ்வொரு தடவையும் இப்படி மனு கொடுத்து மன்றாடிட்டு இருக்காம இதை தீர்வு, குறைகளை கேட்குற இடத்தில் இல்லாமல் தீர்க்கிற இடத்திற்கு வருவதற்கு என் மக்கள் முயற்சி செய்யணும்.
இல்லைன்னா திரும்பி திரும்பி இந்த பனை திருவிழானோன்னு திருவிழான்னு ஒரு கொண்டாட்டம் போல இருக்குன்னு எல்லாரும் கேட்டு திருவிழாவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே ராட்டினம் சுத்தும், சவு மிட்டாய் விற்பான், பம்பாய் மிட்டாய் விற்பான், படம் காட்டுவான்னு வரக்கூடாது. இது உரிமைக்கான போர், இது உரிமைக்கான போர். வார்த்தை பனை திருவிழா போல உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இருக்கணும்னா பனையை போற்றணும். பனை தமிழனுடைய தேசிய மரம். ஈழத்தில் சிங்களவன் நம்முடைய மக்களை தமிழர்கள் என்று அண்ணன் காசி ஆனந்தன் சொன்னது இருக்கு. பனை மரத்தை போட்டு அதில் ஏறிக்கிட்டு இருக்க ஒருத்தனை போட்டு தமிழர்கள் என்று எழுதி வைப்பான். தமிழன்னா பனை மரத்தை போட்டு பனையில் ஏற ஒருத்தனை போட்டு தமிழன் அப்படின்னு பாட புத்தகத்தில் எழுதி ரொம்ப நாளாக வச்சுருந்துருக்கான். அப்படி நம்முடைய அடையாளம் பனை, நம்முடைய அடையாளம் பனை, அதை நினை என்று இந்த பனங்காடுகளை வளர்க்கணும். ஒரு காலம் வருது, நீங்கள் சாலையில் பயணிக்கும்போது எழுதி வையுங்கள், எங்களுடைய கனவு சாலையில் பயணிக்கும்போது திரும்பி பார்த்தால் காலி இடங்கள், வெற்றி இடங்கள் என்று ஒன்று இருக்காது. ஒன்று மேய்ச்சல் நிலமாக இருக்கும், அல்லது நீர் தேக்கமாக இருக்கும், அல்லது ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையாக இருக்கும், அல்லது காடுகளாக இருக்கும். இது இப்படித்தான் நீங்கள் சாலையின் இருமருங்கும் பார்ப்பீர்கள். சாலையின் இரு ஓரமும் அடர்ந்த பனைகளாக, இரு பக்கமும் பனை இந்த வரப்பில் இருப்பது போல சாலையின் இருமருங்கும் பனை இருக்கும். பாதுகாப்பாக இந்த மண்ணின் வளத்தை வைத்திருக்கிற ஒரு என்ன சொல்கிறது குல தெய்வம்தான் இது. மாவீரர்கள், எங்களுடைய மாவீரர்களை போற்றும்போது பனையையும் போற்றுவதற்கு காரணம், மாவீரர்கள் மறைந்து நின்று தாக்குதல் தொடுத்ததற்கு அதுவும் களத்திலே பனை நின்றது. அந்த பனையும் களத்திலே தமிழீழ விடுதலை போரிலே தன்னையும் ஒரு போராளியாக இணைத்து கொண்டு களத்திலே நின்றது என்பதற்காக அந்த பனையை நாங்கள் போற்றினோம். அதுபோல இந்த பனையை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த பனையேறிகள் வைக்கிற கோரிக்கை, இந்த உரிமை போர் வெல்ல வேண்டும். எங்கள் ஐயா நல்லசாமி சொல்கிறது போல கல் உணவின் ஒரு பகுதி, இந்திய அரசியலமைப்பே அதை சொல்லுது. அவங்களே சொல்கிறாங்க, கல் போதை அப்படின்னு சொல்லி நீ நிரூபிச்சிட்டின்னா, மது நிரூபிச்சிட்டின்னா பல கோடி தர்றேன்னு கூட சொல்கிறாங்க. அதை கள்ளச்சாராயம் குடித்து செத்து 10 லட்சம் வாங்க கூட தயாராக இருக்கானே ஒழிய இதுக்கு பந்தயம் கட்டி யாரும் அந்த பல கோடி ரூபாயை வாங்க தயாராக இல்லை. கல் குடித்து யாராவது செத்து இப்படி 5 லட்சம் 10 லட்சம் வாங்குகிற நிலைமைக்கு வந்தான்னு ஏதாவது சொல்லு பார்ப்போம். ஒன்றும் இல்லை. அதனால் இது தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க முடியாது. அதுக்கு ஒரு முற்று வைக்கணும். அந்த முற்றுக்கான ஒரு களமும் காலமும் உருவாகி வருகிறது. இன்னும் 6 மாத காலங்கள் தான் இருக்கிறது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் விழிப்புணர்வும் அரசியல் தெளிவும் கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும். இதே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க முடியாது. இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். கல் நம்முடைய உணவு, கல் நம்முடைய உரிமை. அதை இறக்குகிற அனுமதியை போராடி பெற வேண்டியது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமை. அதை செய்ய போராடுகிற ஒவ்வொருவருக்கும் தோளுக்கு தோளாக துணை நிற்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுடைய பிறவி கடமை. அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். அதை தொடர்ந்து செய்வோம். ஆமாம். அதில் நான் போன தடவை நீதிமன்றத்திற்கு வரும்போது, செஞ்சிக்கு வரும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஐயா அந்த உரிமையை தான் முழக்கமாக வைக்கிறாங்க, நீங்கள் இருங்க, உங்கள் பிள்ளைகள் போராடி பெறுறோம், தைரியமாக இருங்க. நான் கூட சொன்னேன், இப்போ நீங்கள்லாம் கல் இறக்கும் போது என்ன பிரச்சனையாக இருக்குது, நானே நான் ஏறி கல்லை இறக்குறேன், இந்த காவல்துறை என்ன தான் செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னோன்னே எங்கள் அன்னைங்கெல்லாம், தம்பி நம்ம எல்லாருமே சேர்ந்து அருவாப்பட்டி கட்டிக்கிட்டு ஏறுவோம் ஒரு தடவை அப்படின்னு. இப்போ நான் அப்போ சொன்னேன், பாண்டி பெரிய பனையாக காட்டிடாத, எனக்கு இப்போ பயிற்சி இல்லை, தொடர்ச்சி இல்லை, சின்னதாக ஒரு பனையை காட்டு, நம்ம அறிவித்து சோறுட்டி சீமான் பனை ஏறி கல் இறக்குகிறார். இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் இருக்கீல்ல, இவ்வளோ பேர் போலீஸாக இருப்பான், நீ ஒரு தடவை பாரு நடக்குதான்னு. நான் அகில இந்திய செய்தியாக்கலை, நீ பாட்டேரு ஒரு நாள் கல் இந்த ஓயறதுக்குள்ளே நானே கட்டிக்கிட்டு ஏறி ஏதாவது ஒரு பனையில் இறக்கி, நான் மட்டும் இல்லை என்னோட நிறைய என் தம்பி தங்கச்சியெல்லாம் ஏறுவோம் நின்ட்டாப்ல.
நான் கூட அன்னைக்கு ஒரு தங்கச்சி இறக்கி பேசுனதை என் ஸ்டேட்டஸில் தன் படத்தில் வச்சுருந்தேன், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இது செய்யாது. இப்போ நாங்களே ஏரி கல்லிறக்கிற போராட்டத்தை அடுத்து விரைவில் செய்ய இருக்கிறோம். இப்போ அடுத்து ஆடு மாடுகளின் மாநாடு நடத்த இருக்கிறேன். ஆடு மாடுகளின் மாநாடு தென் மாவட்டத்தில் தேனியை மையப்படுத்தி, அது என்ன மாடு ஆடுகளின் மாநாடுன்னு ஒரு தடவை பாரு. மாடு ஆடுகளும் எப்படி மாநாடு போடுதுன்னு ஒரு தடவை பாரு. இந்த மாடு ஆடுகளின் மனச்சான்றாக உங்கள் மகன் நானே பேசுவேன். அப்போவாது இந்த உனக்கு மான ரோசை சூடு சரண வருதான்னு பார்ப்போம். அதே மாதிரி நானே பனை ஏறி கல்லை இறக்கி கொடுக்குறேன். அதை குடிங்க, அதில் ஏதாவது குடிச்சிட்டு செத்தா நானே பொறுப்பு. என் மனைவிக்கிட்ட சொன்னேன், ஏங்க உங்களால் முடியாதுங்க, இப்போல்லாம் பயிற்சி இல்லைங்கன்னு. 2 நாள் பயிற்சி எடுத்தாவது ஏறிடுறதுன்னு முடிவு எடுத்துருக்கேன். அடுத்து உறுதியாக பனை இறக்கி செய்கிறது. இதில் ஒன்றும் இழிவில்லை. எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு. பனை ஏறுதல் என்பது நம்முடைய பரம்பரை பண்பாடு, நம்முடைய தொன்று தொட்ட வேளாண்மையின் ஒரு வடிவம். அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், நீங்கள் பருகிறதுன்னு ஆயிட்டா. என் பிள்ளைகள்லாம் என்ன கேட்குறாங்க, அண்ணே கேரளாவில் போய் கல் குடிச்சிட்டு வரான், புதுச்சேரி போய் கல் குடிச்சிட்டு வரான், ஏனே இதை நம்ம ஊரில் தடை பண்ணி வச்சுருக்காங்க, இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கிறான். பண்ணுறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுவோம். கல் நமது உணவு, கல் நமது உரிமை. போராடி பெற வேண்டியது நம் பிறவி கடமை. தொடர்ச்சியாக சற்றும் தளர்ச்சியின்றி கல்லிறக்கிற உரிமையை பெற களத்திலே நிற்கிற பெருந்தகை நம்முடைய ஐயா கல்லு நல்லசாமிக்கும் அவருடைய உடன் நிற்கிற தோழர்கள், வேளாண் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் இந்த பனையேறி கல் இறக்கிற உரிமையை பெற பனையேரிகளினுடைய பாதுகாப்பு சங்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக இருந்து தொடர்ந்து முன்னெடுக்கிற என் ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பி பாண்டியன் அவருக்கும் அவருடைய இணையருக்கும் அவர் உடன் நிற்கிற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம்முடைய போராட்டமும் ஒரு நாள் வெல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.